ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, அதுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே நிறைய ஷேர் பண்ணுங்கள், இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம் உங்ககிட்ட இருந்து. ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன ஒரு ஈஸியஸ்ட் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெசிபின்னு கூட வச்சுக்கலாம். மோர் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக மோர் குழம்பு அப்படின்னு பார்க்கும்போது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீர் காய்கறிகள், அதுக்கப்புறம் நீர் ஆகாரங்கள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாடியோட ஹீட் டெம்பரேச்சரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால மோர் குழம்பு வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். மோர், தயிர் இதெல்லாம் வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வெயிட் லாஸில் இருக்கிறவங்க நிறைய மோர், தயிர் எடுத்துக்கோங்க. பால், சீனியை விட மோர், தயிரை எடுத்துக்கும் போது கலோரிஸ் இருக்காது. வெயிட் லாஸும் உங்களுக்கு டைரெக்டாக வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்சி ஜாரில் ஒரு 3 தயிர் பாக்கெட் போட்டுக்கோங்க. இல்லைனா வீட்டில் ரெடி பண்ணுற தயிராக இருந்தாலும் ஓகே தான். அதை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கையில் பீட் பண்ணுறதை விட மிக்சி ஜாரில் பீட் பண்ணும்போது ஈவனாக பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுகு, சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக மோர் குழம்புல காய் போட்டு செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்ன காயெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய், பெண் பூசணி, அதுக்கப்புறம் வெண்டைக்காய், இந்த காயெல்லாம் போட்டு நம்ம செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் இப்போ செய்கிற மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை காய் போடலை, வெறும் மோர் குழம்பு மட்டும் செய்யணும்னா அது ஓகே தான். வெள்ளரிக்காய் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை காயெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 2 நேரத்துக்கு வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த மிக்சி ஜாரில் உள்ள தயிரை மட்டுமே ஊற்றுங்க. மிக்சி ஜாரில் உள்ள லேசாக அலசி ஊற்றுங்க, அவ்வளோதான். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காதீங்க. க்ரீமியாக இருக்கும்போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், இது மட்டும் போட்டால் போதும். இது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எப்பவும் போல் வதக்கிட்டு கருவேப்பிலையை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், சீரகத்தூள் இதையும் போட்டுட்டு அடிச்சு வச்சிருக்கிற தயிரை இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா டிஷ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்னோட யூடியூப் சேனலுக்கான நேமுக்கான ஒரு அர்த்தத்தை நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக என்னோட நேமை நான் சொல்கிறத விட மிஸ்ஸஸ் சுல்தான், அவரோட ஒய்ஃப், மிஸ்ஸஸ் சுல்தானோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் 2 பேருமே சேர்ந்து நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த யூடியூப் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இன்னுமே வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற மோட்டிவேட் தான் எங்களை இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளும் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் பார்த்துட்டு தானே வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஏமாற்றம், ஒரு இழப்பு, லைஃப்பில் சொல்ல முடியாத சோகங்கள், இது எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் வந்து என்னோட ஹஸ்பண்ட். ஓகே, என்னோட லைஃப்பில் எனக்கு ஒரு ஆன்சர் என்னோட ஹஸ்பண்ட். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஒரு கேரிங், ரொம்ப 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 ஒரு அன்பு, ஒரு எல்லாமே ஒரு கலந்து ஒரு பர்சன் வந்து இருப்பார் அப்படின்னா அவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். ரியலி சொல்லணும்னா ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு நான் இந்த நேம் வச்சிருக்கேன். என்னோட நேமை நான் சொல்றதை விட மிஸ்ஸஸ் சுல்தான் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. தென் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட மேரேஜ் ஸ்டோரி, தென் எங்களோட லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் எங்களோட லைஃப் ஸ்டோரி எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அடுத்தடுத்த வீடியோஸ்லேருந்து 2 பேருமே வந்து உங்களுக்கு வீடியோ நேரில் வந்து பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட சேனலோட நேம்கான அர்த்தம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செம்ம ஹாப்பியான லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ எங்களுக்காக துவா பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிஷ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நல்ல க்ரீமியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் வந்து 2 நேரத்துக்கு வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ ஆட் பண்ணுவேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணும்போது நம்ம 2 நேரத்துக்கு வச்சுக்கலாம். அதுவுமே ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கனாலே நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடைசி எனக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால நான் மஞ்சத்தூளும் சீரகத்தூளும் போட்டுக்கிறேன். ஸோ அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக எல்லா டிஷ்ஷுமே செஞ்சு முடிச்சிருந்தோம். ஹாஃப் பாயிலுக்கு மேலே மிளகுத்தூள் சீரகத்தூள் போடுவோம், அதே மாதிரி எல்லா டிஷ்க்கும் மேலே போட்டு பாருங்கள், வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகுத்தூளும் சீரகத்தூளும் நமக்கு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா, இது வந்து நான் 2 நேரத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுனால மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இருந்துச்சு பாருங்கள் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி, அது இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நேரத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா அந்த க்ரீமியாக செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. எல்லாரும் கண்டிப்பாக 1 டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.